வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2024-25 கல்வியாண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் வரும் 5ஆம் தேதி உலக நன்மை வேண்டி பாத யாத்திரை. புதுச்சேரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கத்தின் சார்பில் 2024-25 கல்வியாண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினர். இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும், தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் என மொத்தம் 383 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது, மின்சாரம் சேமிப்பு, செயற்கைக்கோள், காற்றாலை, ராமர் கோயில், அரவை இயந்திரம், இயற்கை உரங்கள், சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரித்தல், மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. உலக நன்மைக்காக புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை திருக்கோவலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜி.ஆர். சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா நடைபெற உள்ளது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமலை அடியாள்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர். வருகின்ற 5ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்படும் பாத யாத்திரையை திருக்கோவலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜி.ஆர். சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்ட புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடையும். இப்புனித பாத யாத்திரை விழாவில் திவ்ய நாம பஜனையும், பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெறும். பின்னர் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். பேட்டியின் போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன், ஜெயபிரகாஷ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னையபுரத்தில் மறைந்த முருகனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி சென்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகன் கடந்த ஆண்டு காலமானார். அதனையடுத்து இன்று 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னையாபுரத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு முருகனின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிப்மர் நிர்வாகம் புதன்கிழமை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மர் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பணிக்காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் ஜிப்மரின் இயக்குநராக செயல்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த
சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மூலக்குளம் சரவணன், மணக்குள விநாயகர் ரியல் ஏஜென்சிஸ் கார்த்திகேயன், தக்கக்குட்டை ராஜா, மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன், மதகடிப்பட்டு பாஸ்கரன், எம்ஜிஆர் என்கின்ற பொன்னுசாமி, அரியூர் முருகப்பன், நெட்டப்பாக்கம் ரவிச்சந்திரன், தக்கக்குட்டை ஆனந்த், மகிமை, விக்கி, அலெக்ஸ், தெய்வசிகாமணி, அகஸ்டின் ராஜ், பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் நாடக நடிகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் நாடக நடிகர் சங்கம் சார்பில் புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழா காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவினை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கவியரங்கம், பக்தி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். கண்மணி கிரியேஷன் ராஜா வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழக தலைவர் சண்முக சுந்தரம் நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலைமாமணி வேல் முருகனார், தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், கலைமாமணி கோ பாரதி மற்றும் 40 கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பழைய ஆற்று பாலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் புதிய மின்விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பழைய ஆற்று பாலத்தில் மின்விளக்குகள் இன்றி இருள் நிறைந்து காணப்பட்டது. இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. இதனை சீர் செய்யும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பங்களுடன் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நேற்று மாலை இப்பாலத்தின் புதிய மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பெருமாள் கோவில் கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன், ரவிச்சந்திரன், சுகுமாரன், அமுதரசன், கோவிந்தன், பிரபு, சங்கர், பாபு, கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் 2025 புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாட கடற்கரை மற்றும் பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. 2025 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கடந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு இருந்தே வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுக்க தொடங்கினர். நேற்று முன்தினம் இரவு ஏராளமானோர் குவிந்தனர். ஏற்கனவே புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் உள்ள வீடுகளில் அறைகள் நிரம்பிவிட்டன. நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு 2025 புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். தொடர்ந்து நேற்று மாலை கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதில் பலரும் உள்ளூர் மக்கள் ஆவர். பள்ளிகள் 3ஆம் தேதி திறக்கப்படுவதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் கடற்கரையில் குவிந்தனர். புத்தாண்டு மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரை முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதை மீறி போதை ஆசாமிகள், இளைஞர்கள் செல்லாதவாறு போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தடுப்பு கம்பிகளை ஏறி குதித்து கடற்கரை கற்குவியல் மற்றும் கடலில் இறங்கியவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். அதேபோல் காந்தி சிலை மீது சிறுவர், சிறுமிகள் பலரும் ஏறி சறுக்கு விளையாடினர். அவர்களையும் கீழே இறங்குமாறு, தடுப்பு கம்பிகளை தாண்டி செல்லக்கூடாது எனவும் போலீசார் அறிவுரை கூறினர். இதேபோல் கடற்கரை அருகே உள்ள பாரதி பூங்காவிலும் கூட்டம் அலைமோதியது. விளையாட்டு உபகரணங்களில் சிறுவர், சிறுமிகள் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்ததால் கடற்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாண்டி மெரினாவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அங்கும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டு முடிந்து பலரும் நேற்று மாலை வெளியூர் புறப்பட்டதால் தற்காலிக பேருந்து நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புதுவையில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் உப்பளம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய கழிப்பிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார்.
புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் உள்ள கழிப்பிடம் 3 நாட்களுக்கு 24 மணி நேரமும் திறக்க நகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய கழிப்பிடங்களை புதுப்பிக்க ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மற்றும் நகராட்சிகளில் உள்ள 90 பொது மற்றும் சமுதாய கழிப்பிடங்களில் 2 கோடி செலவில் புதுப்பித்து அழகுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கழிப்பிடங்கள் துறைமுகம், உழவர் சந்தை, ரோடியர்பேட், திப்ராயப்பேட்டை, ஆட்டுப்பட்டி, நேதாஜி நகர், அசோகன் வீதி, சின்னக்கடை, வானரப்பேட்டை, அன்னை இந்திரா நினைவு நகர், தாவீதுபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள 9 கழிப்பிடங்களும் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பித்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுவர்களில் பல வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இதனை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சி டாக்டர் ஆர்த்தி, உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் பணிகளை குறித்து விவரித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு, அசோக், ராகேஷ் ஆகியோர் இருந்தனர். புத்தாண்டை வரவேற்று அன்பே சிவம் அறக்கட்டளை மற்றும் லிசி அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு, திருபுவனை மற்றும் சன்னியாசிக்குப்பம் ஆகிய 3 ஊர்களைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில RGPRS மாநில தலைவர் டாக்டர் அமுதரசன் முன்னிலையில் லிசி நினைவு அறக்கட்டளை பவுண்டர் வீராசாமி மற்றும் அன்பே சிவம் அறக்கட்டளை மற்றும் சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் கபிலன் தலைமையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருபுவனை சன்னியாசி குப்பத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தினர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவுக்கு ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இல்லத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஏனாம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். காக்கிநாடா நகரம், காக்கிநாடா ரூரல், பித்தாபுரம், துணி மும்மிண்டிவரம், ராமச்சந்திராபுரம், மண்டேபேட்டா, அமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து மல்லாடியை சந்தித்தனர். மண்டபேட்டா சட்டமன்ற உறுப்பினர் வேகுல்லா ஜோகேஸ்வர ராவ் தனது ஆதரவாளர்களுடன் ஏனாமில் மல்லாடியை சந்தித்தார். மணப்பேட்டை தொகுதியில் உள்ள மீனவர்கள் ONGCயின் இழப்பீடு வழங்குவது குறித்து ஆலோசித்தனர். ஏனாம் நகரம், கனகலாபேட்டா, பீம் நகர், UKV நகர், மேட்டகுரு, உரசம்பேட்டா, ஐயண்ணா நகர், தும்மேட்டிப்பேட்டை, தரியாலத்திப்பு, கிரியம்பேட்டை, சாவித்திரி நகர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த இளம்பெண்கள், பெண்கள் மற்றும் பல்வேறு சமூக பிரதிநிதிகள் குகட்டி மாறி மல்லாடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். மக்களுக்கு 10,000 பிரசாதம் தயார் செய்யப்பட்டு அது போதாதென்று புத்தாண்டு கேக் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 2 முக்கிய கோஷ்டிகளும் முட்டுக்கட்டை போட்டுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டம் மேலும் கோலாகலமாகியுள்ளது. புதுச்சேரியில் அரையாண்டு தேர்வு 9 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அரையாண்டு தேர்வுகள் முடிந்த நிலையில் 24ஆம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 9 நாட்கள் விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. விடுமுறை முடிந்து ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்ற மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7180 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் வரும் 5ஆம் தேதி உலக நன்மை வேண்டி பாத யாத்திரை. 2025 புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி கடற்கரையில் குவிந்த மக்கள், சுற்றுலா பயணிகள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.